இவங்கள நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அண்ணன் பொண்ணு, தம்பி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்க. ம், நாங்க வந்து ம், கல்யாணம் பண்ணியே வைப்போம் ம், அப்படின்னு சொல்லுவாங்க. ம், ஸோ இப்படி வந்து பரிகாரம் பண்ணி ம். வச்சா அந்த லைஃப் நிலைக்கும் அப்படின்றது உண்மையா பரிகாரம் சார்? பண்ணி வச்சா நம்ம கோர்ட் வீட்ல மூடிற வேண்டியதானே. இல்லைங்களா? அந்த கோர்ட் இருக்கிற இடத்துல ஒரு கோயில கட்டி வச்சுட்டோம்னா முடிஞ்சுச்சு. ஹாஸ்பிட்டல கழட்டி மூடி வச்சுட்டு ஒரு கோயிலு. எல்லா இடத்துலயும் கோயில கட்டி வச்சுட்டோம்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம் இல்லைங்களா? யாருமே கஷ்டப்பட தேவையில்ல. எத்தனையோ பேர் வெளிய போய் ரோட்ல பாருங்க, எத்தனையோ பேர் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பரிகாரத்த இப்ப எனக்கு பரிகாரம் சொல்ல உண்மையிலே இருந்துச்சுன்னா, நான் வந்து எத்தனையோ பேத்துக்கு அன்னதானம் போடுறதுக்கு பரிகாரம் பண்ணிருவேன்ல. பசியே இல்லாம, உணவுக்கு பஞ்சம் இல்லாம ஆக்கிரலாம் இல்லையா? எதுக்கு இவ்வளோ கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு எல்லாருமே கல்யாணம் ஆகல, ம், குழந்தை இல்ல, ம், ம், எனக்கு வந்து ம், பணப்பிரச்சனை இருக்கு, ம், கடன் பிரச்சனை இருக்குன்னு, முதல்ல ஜோசியர்ட்ட போயி அவங்க என்ன நடக்குது ம், பிரச்சனைய ம். சொல்றாங்களோ இல்லையோ, எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. ஏதாவது ஆமா. பரிகாரம் சொல்லுங்க. ம். இப்படிதான் சொல்றாங்க இல்ல எல்லாருமே. அது வந்து அது தப்பு இல்ல. அது மக்களுடைய அறியாமை. ம். இப்ப ஒரு ஒரு துறைக்குள்ள வரோம். அந்த துறைக்குள்ள வரும்பொழுது, அந்த துறைய அணுகுறவங்க, பயன்படுத்தக்கூடியவங்க, பயனாளர்களா இருக்கிறவங்களுக்கு அந்த துறை மேல ஒரு தெளிவுகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ம். அவங்க வந்து அந்த துறைக்குள்ள வராங்க. வரும்போது அந்த துறையில எக்ஸ்பெர்ட் என்ன செய்யணும்னா, இப்படி இல்லன்னு சொல்லணும்.